ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவையிலே இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பினுடைய நிகழ்விலே கலந்து கொண்டு இந்தியாவினுடைய பாரம்பரிய இயற்கை விவசாயம் என்பது இன்று உலகம் எதிர்கொண்டிருக்கும் பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கின்ற விதத்தில் நம்முடைய இயற்கை விவசாயம், மரபு சார்ந்த விவசாயம் இருப்பதை பற்றி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு செய்தியை நமக்கெல்லாம் சொல்லி இருக்கிறார். தென்னிந்திய அளவில், அதிலும் தமிழகத்திலே இயற்கை விவசாயம் சார்ந்த முன்னெடுப்புகள், பழங்கள் காய்கறிகளுடைய உற்பத்தி, நஞ்சில்லாத உணவு, பல்வேறு முன்னோடிகள் கூட இதற்கென்று ஒரு சிறப்பான முன்னெடுப்பை எடுத்தார்கள். நம்மாழ்வார் அவர்களுடைய இயற்கை விவசாயத்தில் அந்த முறைகளினால் ஈர்க்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இயற்கை விவசாயத்தின் பக்கம் திரும்பினார்கள். இவ்வாறு இயற்கை விவசாயம் என்பது மதிப்பு கூட்டலோடு சேர்ந்து, அதிலும் நேற்று ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரியோட தஞ்சாவூர் அந்த சென்டர் கூட அவங்களோட ரொம்ப அழகான ஸ்டால் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. இன்னும் இந்த பகுதியில் உற்பத்தியாகின்ற பொருட்களை பற்றியெல்லாம் மிக ஆர்வத்தோடு, அதை பற்றியெல்லாம் இன்று உலகமே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியத்துவத்தை பிரதமர் மோடி அவர்கள் இயற்கை விவசாயிகளுக்கு, இயற்கை விவசாயத்திற்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தமிழகமும் அதுவும் கோவை வந்திருந்து இந்த முன்னெடுப்பினை வேகப்படுத்தி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்றால் பல்வேறு விதமான முயற்சிகளை இந்த நாடு மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டிலே கூட ஒரு சில இடங்களில் வற்றாத ஜீவநதிகள், மற்றொரு புறம் விவசாயத்திற்கு ஆதாரமான இருக்கக்கூடிய நீர் பற்றாக்குறையால் அல்லலுறும் விவசாயிகள் என்று பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கூட அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகளோடு இப்போது இயற்கை விவசாயம் சார்ந்த முன்னெடுப்பு என்பது மிகுந்த உதவிகரமாக இருக்கும். நேற்றையிலிருந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் சரி, அவர்களோடு கூட்டணியில் இருப்பவர்களும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதியை நிராகரித்திருக்கிறது. வேண்டுமென்றே தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது, பிரதமர் மோடி அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 14ஆம் தேதி மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். அதுல ரொம்ப வசதியா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே அரகுர செய்தியை, அது பொய் செய்தியை மக்களிடம் ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காக செய்வதில் தேர்ந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அரசாங்கத்தை எப்படி அரைகுறையா நடத்துறாங்களோ அதே மாதிரி டெல்லியிலிருந்து வந்த அறிக்கையை கூட அரைகுறையாக எடுத்துக்கொண்டு வேண்டுமென்றே பிரதமர் மோடி அவர்களுக்கு களங்கம் கற்பிக்கின்ற விதத்திலே பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மெட்ரோ ரயில் ஒரு நகரத்திற்கு வர வேண்டும் என்றால் 2017 பாலிசியின்படி சில வரையறைகள் உண்டு. இப்ப உதாரணத்துக்கு கல்லூரியில மனு போடுறோம் அப்படின்னா +2ல பாஸ் பண்ண சர்டிபிகேட்டை வைக்கணும். இதெல்லாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம். இல்ல ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னா 60% இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு. அப்படின்னா அந்த 60% மார்க் வாங்கினவங்க, அதுக்கு மேல இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். நான் 55% தான் வாங்கியிருக்கேன், ஆனா அந்த காலேஜ்ல எனக்கு சீட்டு கொடுக்கணும்னு நான் அப்ளிகேஷன் போடுவேன். அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஐயோ அந்த பிரின்சிபால் பாருங்க எனக்கு எதிராக இருக்காரு, என் குழந்தை படிக்க கூடாதா, நான் படிச்சா தப்பா, அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் தான் இப்ப மெட்ரோ விஷயத்துல நடக்குது. 2017 மெட்ரோ பாலிசி மிக தெளிவாக எத்தனை பாப்புலேஷன் இருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அந்த டிபிஆர் ரெடி பண்ணும் போதே அப்ளிகேஷன்ல மைண்டோட அப்ளிகேஷன் இல்லாம நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்ல டிபிஆர் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்.
20 லட்சம் உங்களோட பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னா 2011 சென்சஸ் படி நாங்க எடுத்து போட்டிருக்கோம்னா நீங்க அதுக்கான ஏரியா எத்தனை இருக்கணும், அந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ ரயில் பயன்பாட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். எதுவுமே இல்லாம நீங்க நாங்க பாப்புலேஷன் 2011 குறிப்பிட்டுருவோம். அதுக்கு பின்னால லோக்கல் பிளானிங் ஏரியாவில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னா, இல்ல கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிற ஏரியாவெல்லாம் சேர்த்து நாங்க 1531 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இதுல பலன் பெறணும், அதனால இந்த ஏரியா இருக்கு, அதனால நாங்க அந்த பாப்புலேஷன் நீங்க கணக்குல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட மெட்ரோ ரயில் வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது 257 ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ என்னவெல்லாம் வரையறைகள் மத்திய அரசு வைத்திருக்கிறதோ அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பாலிசி அப்படிங்கிறது இட் இஸ் அ காமன் பாலிசி. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறக்கூடிய பாலிசி கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாலிசியை கூட ஒழுங்காக படிக்காமல் புரிந்து கொள்ளாமல் நாங்க அப்ளை பண்ணிட்டோம், ஆனா என்ன வேணா நடக்கட்டும், அதை வச்சு எப்படியாவது மோடியை திட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவே வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த டிபிஆரை ஒரு ஃபால்ட்டான டிபிஆர் வேண்டுமென்றே அவர்கள் இதை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ரைடர்ஷிப் ப்ரொஜெக்ஷன் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சென்னை நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோவினுடைய பயன்பாடே 4 லட்சம் பேசஞ்சர் பிப்ரவரி 25 கணக்கின்படி. ஆனா கொடுத்திருக்கிற ப்ரொஜெக்ஷன் கோயம்புத்தூருக்கு 6 லட்சம் பேசஞ்சர்ஸ். அதாவது ஏதோ ஒண்ணு கொடுத்தா போகுது, கேள்வி கேட்டா ஐயோ மோடி நம்மளுக்கு எதிராக இருக்காரு பதில் சொல்லலாம். அதே போல ரோட் டு நேரோ என்ஜினியரிங் இம்பாசிபிள். 22 மீட்டர் வித் இருக்கக்கூடிய இடங்கள் அடிப்படையா தேவைப்படுது அப்படின்னு சொன்னா 7 to 12 மீட்டர் வைடுல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு அதுல தெளிவாக 2வது பக்கத்துல கடைசி பக்கத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு 2 நாளா ஐயோ ஐயோன்னு அலறி எப்படியாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை கொடுக்கணும், அது மட்டும் தான் நோக்கம். 2வது பக்கத்துல தெளிவாக மெட்ரோ அலைன்மெண்ட் அதுல உக்கடம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல நவாப் ஹக்கீம் ரோட் 10 to 12 மீட்டர் வித்து தான் இருக்கு. பிக் பஜார் ரோட் ஏற்கனவே நெரிசலான பகுதி, பெரிய கடை வீதி 18 to 22. அதே போல கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து நீங்க ராமகிருஷ்ணா மில்ஸ் ஓல்டு போஸ்ட் ஆபீஸ் ரோட் 7 to 10 தான். நஞ்சப்பா ரோடு முக்கியமான கடைகள் எல்லாம் இருக்கிறது நஞ்சப்பா ரோடு 18 to 20 22 மீட்டர். இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டான என்ஜினியரிங் இம்பாசிபிள் அந்த இடத்துல ஒரு மெட்ரோ போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய கடை வீதியில இருக்கிறவங்க, நஞ்சப்பா வீதியில கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்க கடை இடிச்சுட்டு போற மாதிரி ஒரு பிளான தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப எத்தனை பேரு அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்க போறாங்க? கோயம்புத்தூர்ல முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் இடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திலையும் ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணாம கொடுத்திருக்கக்கூடிய நம்மளோட ரிப்போர்ட்டை நாம எப்படி அந்த பாலிசிக்குள்ள கொண்டு போய் ஃபிட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்காம திட்டமிட்டு எலெக்ஷன் நேரத்தில் எகைன் மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை நாம உருவாக்க முடியுமா அப்படிங்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக. எந்த மக்களை 10க்கு 10 ஜெயிக்க வச்சீங்கல்ல, கோயம்புத்தூர்காரங்களை சும்மா விட்டுருமா, உங்களுக்கு நாங்க மெட்ரோ கொடுத்துருவோமா அப்படிங்கிற பழிவாங்கிற எண்ணத்தோட வேண்டுமென்றே கோயம்புத்தூர் மக்களை வஞ்சிப்பதற்காக இந்த செயல்படுத்த முடியாத ஒரு டிபிஆரை தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு. இதுல கூட நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்துல மட்டும் நீங்க எப்படி குறைச்சலான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு எக்ஸ்ல போட்டிருக்காரு. எக்ஸ்ல போட்டுட்டு அவர் ஆக்ரா வந்திருக்கு, போபால் வந்திருக்கு, பட்னா வந்திருக்கு அப்படின்னு எழுதி அழகா போட்டாரு. ஆனா அதுக்கு பின்னால கொஞ்சமாவது ஏன் அதுக்கு கொடுத்திருக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். பேப்பரா எழுதி கொடுத்தா அது அப்படியே எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்றதுங்க?
ஏன் ஆக்ராவுக்கு கொடுத்திருக்காங்க? டூரிசம் எக்ஸெப்ஷன். மக்கள் ஒரு இடத்துல வாழ்றது அப்படிங்கிற பாப்புலேஷன் ஒண்ணு. அந்த இடத்துக்கு வேற இடங்கள்ல இருந்து சுற்றுலாக்காகவோ வியாபாரத்துக்காகவோ வரக்கூடிய மக்கள் தொகை என்பது வேறு. அப்போ யூபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஆக்ராவோட ஒரிஜினல் மக்கள் தொகை, வாழக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கறது குறைச்சலா இருந்தா கூட 17.6 லட்சம் இருக்கு. ஆனா தாஜ்மஹால் இருக்கிறதால இது உலக அளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம். இங்கு ஒவ்வொரு நாளும் இத்தனை ஃபுட் பிரிண்ட் இருக்கு, இத்தனை பேர் எங்களுக்கு டூரிஸ்ட் வராங்க, அதனால எங்களுக்கு இந்த மெட்ரோ வேணும் அப்படிங்கிற திட்டத்தோட அழகா கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. போபால், ஏன் போபாலுக்கு கொடுக்கணும்? ஸ்டேட் கேபிட்டலுக்கும் நான் கேபிட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு டெபினிஷனுக்குள்ள போபால் போனதால அவங்க அந்த வரையறைக்குள்ள அந்த திட்டத்தை எடுத்துட்டு போய் மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. பட்னால மக்கள் தொகை குறைச்சல். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மெட்ரோவை பக்கத்துல இருக்கிற முனிசிபாலிட்டியோட சேர்த்து அவங்க கனெக்ட் பண்ணாங்க. பட்னா சிட்டியோட மக்கள் தொகை 16 லட்சம் இருந்தால் கூட தானாபூர் முனிசிபாலிட்டி அங்க 1,82,000, கஹோல் முனிசிபாலிட்டி 44,000, புல்வாரி ஷரீப் முனிசிபாலிட்டி 81,000, தானாபூர் கண்டோன்மெண்ட் 28,000. எல்லாத்தையும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டிக்கெல்லாம் இந்த மெட்ரோவோட பயன்பாடு இருக்குன்னு கனெக்ட் பண்ணி அந்த பாப்புலேஷனுக்குள்ள அதை கொண்டு போய் கொடுத்து அந்த மத்திய அரசோட திட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த ஹோம்ஒர்க் எதையுமே பண்ணாம 60 மார்க் வாங்கினாதான் காலேஜ்ல அட்மிஷன் அப்படிங்கறதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் 55 தான் 50 தான், ஆனா எனக்கு காலேஜ்ல சீட்டு கொடுக்கணும். எனக்கு சீட்டு கொடுக்கலையா காலேஜ் எனக்கு எதிராக இருக்கு. இந்த மனநிலையோடு திமுக அரசு கோயம்புத்தூருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி கோவை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி என்பது போராட்டம் நடத்துகின்ற நாடகம் நடத்துகின்ற அரசு வீட்டுக்கு போனதுக்கு பின்பாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். 10க்கு 10 கொடுத்த கோவை மக்களுக்கு நாங்கள் மிக சரியான திட்டமிட்டு என்னென்னவெல்லாம் மெட்ரோ ரயில் பாலிசிக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, எப்படி அந்த திட்டத்திற்குள்ளாக கோயம்புத்தூருக்கு அந்த திட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு அந்த திட்டத்தை மாற்றி அமைத்து அதை பெற்று வர வேண்டுமோ அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என கோவை மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சாரு, அவங்க சொன்ன ஒரு திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு இன்று காலையில திமுகவோட ஆர்ப்பாட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுறதெல்லாம் சொன்னாங்க. கோயம்புத்தூர் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி, 1000 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள். நாட்டிலேயே அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. 12 ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுக்கு மட்டும் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கோயம்புத்தூர் சுத்தி 7 குளம் எல்லாம் சீரமைக்கப்பட்டு இன்று அதிகமாக குளங்களை வைத்திருக்கக்கூடிய நகரமா நம்ம நகரம் இருக்குன்னா மோடி அவர்கள் கொடுத்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் காரணம். தமிழ்நாட்டில் மட்டும் 12 மெடிக்கல் காலேஜ், 11 மெடிக்கல் காலேஜ் குறைந்த காலத்துல ஒரு வருஷத்துக்குள்ள 11 மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துக்கும் 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே நேரத்தில் கொடுக்கல. கோயம்புத்தூர்ல டிஃபென்ஸ் காரிடார் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது மட்டுமில்ல, இந்தியாவிலேயே நம்ம பக்கத்துல இருக்கிற கொடிசியாவுக்கு 20 கோடி ரூபாய், ஏன்னா நான் அதுக்கு நேரடி சாட்சி. இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் என்பது கோயம்புத்தூரில் தான் உள்ளது. மோடி அவர்கள் தான் கொடுத்தார். பாம்பன் பிரிட்ஜ் ஓபன் பண்ண வரும்போது பிரதமர் மோடி அவர்கள் 8300 கோடி ரூபாய் அளவிற்கு அன்றைக்கு திட்டங்களை அறிவித்தார். எதுக்காக? நம்மளோட ரோடு, ட்ரெயின் கனெக்டிவிட்டி. ஏன் இன்று கோயம்புத்தூர்ல ஜங்ஷனை தாண்டி இந்த பக்கம் போத்தனூர், இந்த பக்கம் நார்த் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நீங்க எல்லாம் தெரியும். இன்னைக்கு 2 ரயில்வே ஸ்டேஷனும் டெவலப் ஆயிட்டு இருக்கு.
இதெல்லாம் தமிழகத்திற்கு மோடி அவர்கள் கொடுத்தது. 12 லட்சம் குடும்பங்களுக்கு அனைவருக்கும் வீடு திட்டத்தில் தமிழகத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே ஏழை மக்கள் இன்னைக்கு ஒரு நல்ல வீட்டுல குடியிருக்காங்க. நம்முடைய விவசாயிகள், ஏழை விவசாயிகளுக்கு இதுவரை 12,000 கோடி ரூபாய் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கிலே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏர்போர்ட், திருச்சியோட நியூ டெர்மினல் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. அதையும் மோடி அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி இன்னும் ரோடு, ட்ரெயின், போர்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி 77 மாடர்னைஸ் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்ல மட்டும் கொடுத்திருக்கிறது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு. அது மட்டுமல்ல, 2004 இருந்து 14 வரை திமுக அங்கம் வகித்த யூபிஏ அரசாங்கம் என்ன தமிழகத்திற்கு 10 வருட காலம் கொடுத்தார்களோ அதை விட 3 மடங்கு அதிகமான நிதியை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அதனால என்ன கொடுத்தாருன்னா கொஞ்சம் கொடுக்கறத சரியாக தமிழக மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால், அல்லது மத்திய அரசாங்கத்தோடு என்னவெல்லாம் திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற உண்மையான அக்கறை இருந்திருந்தால், நேற்று பிரதமர் வந்திருக்கின்ற பொழுது ஒரு புரோட்டோகால் படி மாநிலத்தோட முதல்வர் நேர்ல கூட வந்து பேசியிருக்கலாம். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, திருப்பியும் மோடி அவர்களுக்கு எதிராக நாம தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பலாம் அப்படிங்கிற டிராமாவுக்காக திமுக அரசு இந்த மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான நிர்வாக சீர்கேடு. இன்று காலையில கூட ஜிஹெச்ல ஒரு ஸ்கூல் கேர்ள் வந்து இறந்திருக்கு. பள்ளி கல்வித்துறையில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு கூட்டம் நடத்துறாங்க, தங்களுக்கு தாங்களே பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், அங்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கடுமையான குறைபாடுகள், இவற்றையெல்லாம் மறைக்கிறதுக்காக நல்ல பெரிய ஹால், ஏசி ஹால் எடுத்து சினிமாக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா போட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி அதிகமாயிட்டே வர்றத அரசாங்கமே ஒத்துக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதுவும் மாநில அரசை ஒத்துக்கொள்கிறது. இன்று தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மிக அதிக அளவில் அதிகரித்திருக்கிறது. இந்த கோபத்தை எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து திசை திருப்புறதுக்காக வழக்கம் போல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு. தமிழர்களை வஞ்சிக்கிறாரு. வேஷ்டி கட்டிட்டா போதுமா, திருக்குறள் சொல்லிட்டா போதுமா? முதலமைச்சர் அவர்களே, நாங்களும் கேட்கிறோம். நான் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெல்டா மக்கள் விவசாயிகளை ஏமாத்துறீங்களோ, அதே போல கோயம்புத்தூருக்கு நாங்க அதை செய்யறோம், இதை செய்யறோம், 200 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாங்க. 200 கோடி ரூபாய் நானும் 4 வருஷமா அசம்பிளியில பேசிட்டு இருக்கேங்க. நான் எப்ப எந்திரிச்சு கோயம்புத்தூருக்கு ரோடு மோசமா இருக்குன்னு சொன்னாலும் உடனே எந்திரிச்சு 200 கோடிம்பாங்க. அந்த 200 கோடியை 200 தடவை சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கோயம்புத்தூர்ல ரோடுங்கள்லாம் உருப்படியா இருக்குங்களா? நைட்டு நேரத்துல 2 வீலர்ல போறவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒண்ணு தெருவிளக்கு எரிய மாட்டேங்குது, இல்லன்னா குண்டும் குழியுமா இருக்கு ரோடு. இதுதான் இவங்க 200 கோடியை இத்தனை வருஷமா போட்டிருக்கிற ரோடா? இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றச்சாட்டா சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். அதனால் நிர்வாக சீர்கேடுகள், மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க ரைடு வந்தா டெல்லிக்கு போறாங்கன்னு கேக்குறாங்களே, டாஸ்மாக் ரைடுக்கு அப்புறம் உங்களோட முதலமைச்சர் எதுக்கு இங்க டெல்லிக்கு போனாரு? உங்களோட மினிஸ்டர்ஸ் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்ற பத்திரிகை கொடுக்கறாங்க. உங்களுடைய பதில் என்ன? இதுதான் நீங்க ஊழல் இல்லாம நேர்மையா அரசாங்கத்தை நடத்துற விதமா? உங்களுடைய அத்தனை அமைச்சர்கள் மீது இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. கோர்ட்டு சொல்லுது, கோர்ட் விசாரணை. அதாவது தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. ஜெயில இருக்கிற மந்திரியாவே வச்சிருக்கிற வரலாற்றுக்கெல்லாம் சொந்தக்காரங்க திமுகவோட அரசு. 12 வருஷ காலம் இன்று உலகத்திலேயே இந்தியாவை தலைநிமிர செய்தவர் பிரதமர் மோடி அவர்கள். வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடாக நமக்கென்று ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோடு, ஒரு விஷனோட இந்த இந்திய நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அதனால் அவரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு எதிராக இருக்கிறோம், இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற பொய் பிரச்சாரம் இனிமேலும் எடுபடாது.
40 எம்பிக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. ஏதாவது பிரயோஜனம் உண்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி 40 எம்பிக்களை வச்சிருக்கீங்களே, ஏன் உங்களால திட்டத்தை கொண்டு வர முடியல? அப்ப உங்களுக்கு 40 எம்பி கொடுத்தது வேஸ்ட் தானே மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அதனால் எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் 14ஆம் தேதி வந்த சர்க்குலரை வேண்டுமென்றே பிரதமர் வருகின்ற பொழுது வெளியிட்டு, பிரதமர் மோடி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது போல இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாடகத்தை இனிமேலும் தமிழகத்து மக்கள் நம்ப மாட்டார்கள். திரும்பவும் சொல்கிறோம், கோவைக்கு மெட்ரோ உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம். 26 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக கோவையினுடைய மெட்ரோ கனவு என்பது நிறைவேற்றப்படும். எஸ், ஒரு ரிப்போர்ட் அனுப்புறீங்கன்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க அங்க கிட்ட என்ன குறை இருக்கு, ஒரு ஃபைல கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நார்மலி எனி ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல் நம்ம பார்ப்போம். அவங்களோட செக்ரட்டரியோட அண்டர் செக்ரட்டரியோட என்ன டாக்குமெண்ட் அதுல டெபிஷியன்சி இருக்கு, இல்ல வேற என்ன உங்களுக்கு வேணும், தாராளமா கேட்கலாம். ஏன் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நான் சொல்றேன், கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது கூட ஒரு ஃபைல் அனுப்பிச்சிட்டோன்னா என் வேலை முடிஞ்சதுன்னு யாரும் கை கழுவ முடியாதுங்க. தாராளமா இல்ல, உள்ள நடந்த என்ன சர்க்குலர் என்ன தெரியும், கொடுத்திருக்கிற சர்க்குலரவே லாஸ்ட் பேஜ் எடுத்து வெளியில கொடுக்கறாங்கன்னா அப்ப உள்ள நடந்த என்ன கம்யூனிகேஷன் இருக்குன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? இன்ஃபேக்ட் நம்மளோட நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில இதை குறிப்பிடுகின்ற பொழுது எனக்கு நான் பேசின ரெக்கார்டு இருக்கு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலே இதில் இந்த விஷயத்தில் ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆயிருக்குன்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னே நாங்க பேசணும். ஏன் அப்போ உங்களுக்குள்ள இருந்த நடந்த இன்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கறது எங்களுக்கு அவுட் சைடா தெரியாது. நீங்க வேணா அதை அபிஷியலா வெளியில எடுத்து சொல்ல சொல்லி கேட்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க இடையில என்ன குறை வந்தது, என்ன கேட்டிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். சில சிட்டியோட ப்ராஜெக்ட் வந்து 5 months எல்லாம் முடிச்சிட்டாங்க, ஆனா இது மட்டும் 15 months எடுத்துட்டாங்கன்னா அது என்ன அப்படிங்கிற கேள்வி. அதுதான் சொல்றேன், இதுக்கு நடுவுல என்ன கம்யூனிகேஷன் அங்கிருந்து வந்துச்சு, இவங்க என்ன கொடுத்திருக்காங்க டீடைல் எங்க கிட்ட இல்ல. அது கவர்மெண்ட் தான் சொல்லணும். எத்தனை குறைய அவங்க கேட்டு அனுப்பிச்சாங்க, எந்தெந்த தேதியில செக்ரட்டரி கம்யூனிகேட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட இன்டர்னல் ஃபைல் சர்க்குலர்ஸ் நோட்டிங்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் பதில சொல்ல முடியும். 2026 தான் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அனுமதி கொடுக்க மாட்டோம் இல்லைங்க. இன்னைக்கு தேதியில அந்த சர்க்குலர் மிக தெளிவா சொல்லுது. உங்களோட பாப்புலேஷனுக்கு உங்களோட பதில் என்ன, ரோடு வித்துக்கு உங்களோட பதில் என்ன, இன்ஜினியரிங் இம்பாசிபிள் டெக்னிக்கலா இந்த பிரச்சனைக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன, அதுல எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கவனம் இல்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசி பேஜை எடுத்து ஐயோ மோடி அவர்களே நீங்க ஒளிக தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கீங்க, இது மட்டும் தான் அவங்களோட நோக்கம். 4 மாசத்துல அவங்க வந்து வாங்கணும்னு சொன்னா இந்நேரம் வந்து இந்த மாதிரி இருக்கிற சிக்கல் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பாப்புலேஷன் இவ்வளவு இருக்கணும்னு. நீங்க 2011 இவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த ஏரியாவை குறிப்பிடும் போது அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், உங்க மெட்ரோ போறது இந்த ஏரியா, நீங்க எப்படி இங்க இருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாப்புலேஷன் சேர்த்துக்குவீங்க? இட் இஸ் a question for all. எந்த சிட்டிக்கு மெட்ரோ கேட்டாலும் இதுதான் காமன் கொஸ்டின். அதனால இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்ல கோயம்புத்தூருக்கு என்ன பெருமை இருக்கு, இங்க வந்து ஒரு முக்கியமான வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம், தென்னிந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்துல 2 tier சிட்டில நாம இருக்கோம். இங்க எவ்வளவு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு சொல்றாங்க. எங்க இருக்கிற பணத்தை எடுத்து வடக்கு இருக்கிற ஸ்டேட்டுக்கு கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டோட மக்கள் உறிஞ்சறாங்க, பணத்தை வந்து உறிஞ்சி எடுத்து கொடுக்கறாங்க. நான் கேக்குறேங்க, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்கற ரெவென்யூ என்ன? இன்னைக்கு இங்க வந்து 200 கோடி ரூபாயை 4 வருஷமா ரோடு போடுற கொடுக்கறீங்களே, நாங்க கொடுக்கற கோயம்புத்தூர்காரங்க கொடுக்கற வரி பணத்தை ஒழுங்கா நீங்க திருப்பி கொடுக்கறீங்களா எங்களுக்கு? தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களோட கோயம்புத்தூர் வரி பணத்துக்கு எங்களுக்கு ஒழுங்கா ரோடு போட்டு கொடுக்கறாங்களா? ரோடு கூட கிடையாதுங்க கோயம்புத்தூர்காரங்களுக்கு. அதிகமா வரி செலுத்துற மாவட்டம் இது. இப்படிதான் பேசுவீங்களா? அப்படி கூட கேட்க வேணாம், சாதாரணமா கேளுங்க. பரவாயில்ல. பாட்னாவுடைய ரூரல் அந்த முனிசிபாலிட்டி சேர்த்துக்கன்னு சொல்றீங்க. அதே போல இங்க இது கன்சிடர் பண்ணாம நீங்க இதை மட்டும், ரெண்டாவது வந்து இங்க பாப்புலேஷன் ஓட்டர்ஸே 14 லட்சம் பேர் இருக்காங்க. அது பண்ண வேண்டியது அவங்க. ஒருவேளை தவறு தப்பு இருந்தாலும் அதை இன்ஜெஸ்ட் பண்ணி சிஸ்டம்ல அந்த ஸ்கீமை கொண்டுட்டு வரணும்ல, அதை செய்யாம நீங்க திருப்பி மட்டும் காலையில இன்னைக்கு காலையில எல்லாம் முக்கியமான ஆளுங்கள பேசினாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க, இதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க சொல்லுங்க. நாங்க உடனே பெர்மிஷன் கொடுக்க சொல்றோம். ஒழுங்கா ஃபார்மை ஃபில் அப் பண்ண சொல்லுங்க. குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் கொண்டு போறீங்கல்ல, ஃபார்மை ஒழுங்கா ஃபில் அப் பண்ணா பண்ண மாட்டோம், நீ கொடுனா திருப்பியும் சொல்றேங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாலிசி ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்கும்,
வாட் எவர் த மெட்ரோ பாலிசி ரிக்வயர்மெண்ட் அதை ஃபில்அப் பண்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெடியா இருந்தா உடனடியாக அனுமதி கொடுக்கறதுக்கு நாங்க அதுக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கோம். எஸ்ஐஆர்ல ரொம்ப சிம்பிள்பா, ஹெல்ப் வேணும்னு நாங்க ஹெல்ப் டெஸ்க் போடுறோம், வாங்க பண்ணி தரோம். நெரிசலான பகுதியில அந்த ப்ராஜெக்ட் வர மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க. இங்க ஒரு 10 எம்எல்ஏக்கள் இருக்கு, நீங்க ஒரு எம்எல்ஏ, உங்க தொகுதியும் அதுல கிட்டத்தட்ட என் தொகுதி தான் அதிகமா இருக்குது. ஏன்னா ஹார்ட் ஆஃப் தி சிட்டி என் தொகுதி தான். கருத்து கேட்பு நடந்து இல்லைங்க, எங்கிட்ட இது வரைக்கும் எதுவும் கேட்கல. அது மட்டும் இல்ல, மெட்ரோ ரயில் சம்பந்தமா நான் ஏதாவது ஒரு கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்காக ஒரு ஆபீஸ் கூட இது வரைக்கும் இங்க செட்டப் பண்ணல. இவங்களோட ஜென்யூன் பாருங்க, ஜென்யூனஸ் பாருங்க. உண்மையாவே இவங்க ஜென்யூனா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இது வரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ஆபீஸ் கூட கொடுக்காம இருக்காங்க. இது வரைக்கும் நாங்க இங்க 10 எம்எல்ஏ எத்தனை பேர் கேட்டு தெரியல. பட் குரு இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க டிபிஆர் நீங்க தயார் பண்றீங்கல்ல, டிபிஆர் மக்கள் கிட்ட கருத்து கேக்குறீங்கல்ல, ஏன் எங்களோட மக்கள் பிரதிநிதி எங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே? அப்படி இல்லைங்க, தாராளமா ஏதாவது ஒரு இடத்துல நான் திருப்பியும் சொல்றேங்க, நீங்க கேட்டோம்னா நான் சொன்னாலும் உதவி பண்றேன்னு அட திருப்பியும் சொல்றேங்க, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எழுதுறது நானா அதிகாரியா? பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு என்னோட முதல் பேச்சு சட்டப்பேரவையில, கோயம்புத்தூர் மெட்ரோ முதல் பேச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கிட்ட வேணா அதிகாரத்தை கொடுக்க சொல்லுங்க. இன்னும் 4 மாசம் தானே அதிகாரத்தை கொடுக்க சொல்லுங்க. அதிகாரம் என்ன? அவரோட கேள்விக்கு பதில் சார். என்ன சொல்லுங்க? ஆளு மாநிலங்கள்ல தான் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நடக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் செய்வோம்னா ஆட்சி வந்தா தான் செய்வீங்களா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த டிபிஆர் ரெடி பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் இல்லையா? எம்எல்ஏ கொடுக்கலான்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எம்பி கொடுக்கலாம் ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் தானே கொடுக்கணும். அப்ப அவங்க தானே கொடுக்கணும். சொல்லுங்க குரு. தேர்தலுக்காக தான் 15 மாத காலம் தாமதப்படுத்திருக்காங்க, புரிஞ்சுக்கலாமா? அதாவது அறிக்கை கொடுத்து 15 மாசம் கழிச்சுதான் அந்த கொரியா வந்திருக்கு. அது ரொம்ப இந்த தேர்தலை மையப்படுத்தி தான் காலதாமதப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, தேர்தலுக்கு அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? 2026 அப்புறம் பாத்துக்கலாம். 2026 அப்புறம் ஒழுங்கான டிபிஆர் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றேன். சரி மேடம், கோவை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதி வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில கிடைச்சிருக்கு. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில கோவையை மீண்டும் தக்க வைக்கணும், அவங்க வரணுங்கிறதுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேண்ட் அக்விசிஷன், ஏர்போர்ட்டுக்கு நிறைய நிதி ஒதுக்கி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அது போக செம்மொழி பூங்கா, அது நிறைய திட்டங்கள் கோவையை வந்து அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில நீங்க சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, அவங்க வந்து மெட்ரோ வரக்கூடாதுன்னு நினைக்கி அவங்க ஒரு சைட்ல வந்து கோவை 10 தொகுதியை முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ணி முதல்வரே கவனம் செலுத்துறாருன்னு சொல்லி வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்க இந்த மாதிரி மெட்ரோக்கு வந்து அவங்க வந்து எதிர்ப்பு டோட்டலா கோவை வரக்கூடாதுங்கிற நிலைப்பாடுல இருக்காங்க. எந்த பேஸ்ல ஏன் சொல்றேன்னா, திமுகவோட கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட டொமைன்ல இருக்கிறதெல்லாம் ஒரு சிலது இருக்கு. உதாரணத்துக்கு செம்மொழி பூங்கா நிலம் யாருகிட்ட இருக்கு? தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஃபண்டு ஒதுக்குறீங்க, பூங்கா பண்றீங்க, முழுசா கிரெடிட் நீங்க எடுத்துக்கலாம். மெட்ரோ கொண்டு வந்துட்டா எங்காவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோன்னு சொல்லிரும்ல. ஒண்ணு. ரெண்டாவது, எதுடா வாய்ப்பு கிடைக்கும்? தேர்தல் வேற நெருங்கிடுச்சு, மோடி திட்டினா தானே இங்க நம்ம அரசியல் பண்ண முடியும். அதனால இது ஒரு வாய்ப்பு. அதான் அரசியல். மேடம், அது நமக்கு 4 மாசம் 5 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. அப்படிங்கிற போது இந்த மெட்ரோ வந்து நிராகரிக்கப்பட்டது வந்து நீங்க சரியான ஆவணங்கள் சொல்லி மாநில அரசு மத்திய அரசு நிராகரிச்சு சொல்றீங்க. மாநில அரசு வந்து கொடுக்கலன்னு இது மக்கள்கிட்ட நீங்க எப்படி எடுத்துட்டு போவீங்க? மக்கள் கிட்ட நீங்க உங்களை எல்லாம் மீடியாக்காரங்களை ஏன் நான் பாக்குறேன், நீங்க எல்லாம் ஒழுங்கா கொண்டு போய் எடிட் பண்ணாம கட் பண்ணாம கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்றோம். எதிர்கொள்ளும். இன்னும் வரக்கூடிய காலத்துல இந்த மெட்ரோ ரயில்ல இரட்டை வேடம் போடும் திமுக அரசை, அவங்களோட இந்த வேஷத்தை மக்களிடம் கொண்டு செல்கின்ற வகையிலே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இணைந்து பல்வேறு அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதையெல்லாம் கட்சி தலைவர்கள் அந்த நேரத்தில் அறிவிப்பாங்க. டெஃபினட்டா நாங்க வந்து டெஃபினட்டா நாங்க இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே தகுந்த எக்ஸ்பர்ட்டுகளை வச்சு நாங்க இதை வந்து எப்படி அதை கொண்டு வர முடியுமோ அதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம். இல்ல இடிக்கிறோமா, எவ்வளவு இடிக்கிறோம், இல்ல எவ்வளவு குறைச்சு மக்களுக்கு வந்து இல்லீங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கான அந்த வாய்ப்பு வரட்டும். எந்த அளவுக்கு பெருமளவு மக்களுக்கு பாதிப்பில்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமோ அதை நாங்க எடுத்துக்குவோம். ஏன்னா எங்க கிட்ட நிறைவேற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, லட்சியம் இருக்கு, அதுல உண்மைத்தன்மை இருக்கு.
இந்த மக்களுக்கு செஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வோட நான் சொல்றேன். என்னென்னவெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ, எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை நம்ம வாங்கிட்டு வர முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இதை எடுத்துட்டு வருவோம். கூட்டமைப்பு சார்பில் பிரதமருக்கு எதிராக போராடக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது நீங்க ஒரு புகார் மனு கொடுத்திருக்கீங்க. நேற்று தினம் உருவமை எரிப்பு நடந்திருக்கு. காவல்துறை மீதே அந்த நெருக்கப்படும் வகையில ஆபத்தான முறையில் போராட்டம் நடைபெற்று இது எப்படி பாக்குறீங்க? எந்த மாதிரி சட்டப்பூர்வ நடவடிக்கை? அதாவது ஒரு பிரதமர் வருகின்ற நேரத்தில் மாநில அரசு சட்டம் ஒழுங்கு கையில வைத்திருக்கக்கூடிய மாநில அரசு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும். அதற்கான வழிமுறைகள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட ஒரு மாநில அரசு தீவிரமான மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டிருக்கின்ற பொழுது, வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இம்மாதிரியான அமைப்புகளை தட்டி கொடுத்து கொஞ்சம் பண்ணுங்கப்பான்னு சொல்றது, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, இதெல்லாம் மறைமுகமா செய்யற வேலை. எங்க பேர்ல இருக்காத நான் வேற பேர்ல பண்ணிக்கோங்க. இந்த டிராமா எல்லாம் எங்களுக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க. நேற்றுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி நீங்க பாத்தீங்க, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பார்த்தாங்க. கோவை மெட்ரோ பத்தி எதனா பேசுனீங்களா? கோவைக்கு மெட்ரோ மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயம் பேசுறீங்களா? என்ன பேசுறீங்க? என்ன சொன்னாருங்க? எந்த விஷயத்தை எந்த நேரத்துல சொல்லணுமோ அந்த நேரத்துல நான் தான் சொல்ல. மெட்ரோ மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயத்தை பேசியிருக்கோம். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி பதவியேற்றன கோயம்புத்தூரோட மெட்ரோ அறிவிப்பு இருக்கும். இருங்க தம்பி ரொம்ப கூலா பேசுங்கப்பா. கூல மோகன் கூல் சொல்லுப்பா, பொறுமையா சொல்லு. ரொம்ப டென்சிட்டியான சிட்டி, மெயின் ரோடு கனெக்டிவிட்டி ஏரியால தான் நீங்க வந்து மெட்ரோ கொண்டு வர முடியும். நஞ்சப்பா ரோட் சைடு மெட்ரோ கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க சொன்ன பகுதியில தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும். நீங்க வரும்போது மட்டும் இப்படி மாட்டிட்டு நம்ம வந்து மெட்ரோ ரயிலுக்கு அடுத்த கட்டமாக கருத்து கேட்பு கூட்டம் நடக்கின்ற பொழுது, அப்ப நிச்சயமா நீங்க கேட்டீங்கல்ல, இருங்க தம்பி, அதிகாரம் எங்க கையில இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவோம், மீடியாக்காரங்கிட்ட எல்லாம் கருத்து கேளுன்னு உங்ககிட்ட கேட்போம். அப்ப எல்லாம் சொல்லுங்க. நன்றிங்க. அக்கா சொல்லிட்டுமா, இவங்க எம்எல்ஏ அக்கா ஒரே அக்கா எம்எல்ஏ தானே? நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்ல, அக்கா எம்எல்ஏ மக்கள் ஓட்டு போட்டு தானே அக்கா ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில என்னெல்லாம் டிராபிக் இருக்கும் எல்லாமே விட அரசாங்க அதிகாரியை விட எம்எல்ஏக்கு நல்லா தெரியும். அப்போ டிபி எந்த இடத்துல ஸ்பீசிபிளா இருக்கும், எந்த பாதிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னா அவங்க கேட்டிருக்கணும். டிபிஆர் மற்ற இடத்துல எப்படி போடுறாங்க, இங்க எப்படி போடுறாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அதையெல்லாம் தம்பி சன் நியூஸ் கிடைக்கலையா? அது பிரதமர் மோடி அவர்களை இழிவாக பேசுவது ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதல்ல. பர்சனல் அட்டாக்கு இந்த மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறதுங்கிறது அவங்களோட வழக்கம். அதாவது டிஎம்கேவோட டிஎன்ஏவே என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேவலமா தலைவர்களை, அடுத்த அரசியல் கட்சி தலைவர்களை பேசுறவங்க தான். பிரதமர் மோடி அவர்களை மிக தரைக்குறைவாக, அது வந்து அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் என்ற விதத்துல அநாகரிகமாக பேசி இருக்கின்ற நபருக்கு எதிராக கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். ஆனா என்னன்னா, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எஃப்ஐஆர் போய் அடுத்த ஸ்டேஜே போகாது. ஆனா எங்க கட்சி தம்பிங்க யாராவது பேஸ்புக்ல ஒரு கமெண்ட் போட்டா போதும், வெடிய வந்து தீவிரவாதி மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன். தேங்க்யூங்க.